புரிந்து கொள்ள அடிப்படையான ஒரு படிப்பினை என்ன எங்கே இருக்குது தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திரும்பி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறாங்க. சூரத்துல் ஆராஃப் 7வது அத்தியாயத்துடைய ஆரம்ப வசனத்தை படிங்க. ரப்பனா ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. இந்த துஆக்கு ஒரு சிறப்பு என்ன தெரியுமா உங்களுக்கு? குர்ஆன்ல இதை தவிர வேற எந்த துஆ இருந்தாலும் எல்லா துஆக்களும் நபிமார்கள் சொன்னது, எல்லா துஆக்களும் ஒரு மனிதன், ஒரு முஃமின், ஒரு முஸ்லிம் சொன்னதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல பதிவு செஞ்சிருப்பான். ஆனா இந்த துஆவை அல்லாஹ்வே ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கற்றுக் கொடுத்து இதை சொல்லுங்கன்னு சொன்னான். சுப்ஹானல்லாஹ். அப்ப இந்த துஆ எப்படிப்பட்ட துஆ? அல்லாஹ் நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடிய வார்த்தை அல்லாஹ் நமக்கு அந்த வார்த்தையாக சொல்லிக் கொண்டிருக்கின்றான். அந்த துஆ அல்லாஹ் கற்றுக் கொடுத்த வார்த்தை. ரப்பனா ظلمنا, எங்களுடைய இறைவனே நாங்கள் குற்றம் செய்து விட்டோம். ظلمنا انفسنا, எங்கள் மீது நாங்கள் அநியாயம் செய்து விட்டோம். وإن لم تغفر لنا, நீ எங்களை மன்னிக்கவில்லை என்று சொன்னால், وترحمنا, எங்கள் மீது இரக்கம் காட்டவில்லை என்று சொன்னால், لنكونن من الخاسرين, நஷ்டமுடைய மக்களாக நாங்களும் ஒருவராக ஆகிவிடுவோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தவறு செஞ்சாங்க, ஆனால் திரும்ப அல்லாஹ்ட்ட மீளெடுத்தாங்க, அல்லாஹ்ட்ட திரும்ப வந்துட்டாங்க, பாவ மன்னிப்பு கேட்டாங்க, தௌபா செஞ்சுட்டாங்க. ஷைத்தான் என்ன பண்ணா? பாவ மன்னிப்பு தேடாமல் அல்லாஹுக்கு எதிர்த்து பேசி அல்லாஹ்ட்ட ஒரு வாதம் வைக்கிறான், ஒரு சவால் விடுறான். கால ரப்பி ஃபஅன்திர்னி இலா யௌமி யப்அஸூன். சூரத்துல் ஹிஜ்ர், சூரத்துஸ் ஸாஃபாத், சூரத்துஸ் ஸாத், இன்னும் நிறைய வசனங்கள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்தை, அந்த சம்பவத்தை சொல்லுவான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தவறு செஞ்சு பாவ மன்னிப்பு கேட்டாங்க. ஷைத்தான் பாவம் செஞ்சு அல்லாஹ்ட்ட சவால் விடுறான், யா அல்லாஹ் எனக்கு அவகாசம் கொடு மறுமை நாள் வரை, இந்த உலக மக்கள் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும், இந்த ஆதம்னு சொல்றானே இந்த ஆதமுடைய எல்லா பிள்ளைகளையும் நான் திசை திருப்புவேன். எப்படி திசை திருப்பேன் என்று தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வார்த்தையும் சொல்லுகின்றான் குர்ஆனிலே, வஅன் யமீனிஹிம் வஅன் ஷமாலிஹிம் வமின் ஃபௌகிஹிம் வமின் தஹ்திஹிம், அவர்களுடைய இடது பக்கம், வலது பக்கம், மேலிருந்து கீழிருந்து, அவர்களுடைய உள்ளத்திலிருந்து எல்லா பக்கமும் ஷைத்தான் வருவான். ஷைத்தான் எப்படி வருவான்? எல்லா பக்கமும் அல்லாஹ்வுடைய அந்த நேரான வழியிலிருந்து தவறான வழியில கொண்டு போவதற்கு அவன் முழுமையாக முயற்சி எடுப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ஷைத்தான் யஜ்ரா மஜ்ரி மினத் தம். ஷைத்தான் எப்படி தெரியுமா? நரம்புல இருக்கக்கூடிய அந்த நரம்பு ஓட்டத்தில், அந்த ஸ்பீடுல ஷைத்தான் ஓடுறான். அந்த அளவுக்கு ஷைத்தான் உங்களோடு இருக்கின்றான். ஷைத்தானுடைய எந்த பவரும் இல்லை. முதல்ல நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், ஷைத்தான்ட்ட நம்ம உள்ளார அவன் தானே ஷிர்க் செய்கிற மாதிரி அந்த பவர் ஷைத்தான்ட்டு கிடையாது. ஆசை மூட்டுவான், வஸ்வசாக்கள், ஊசலாட்டம் செய்வது ஷைத்தானுடைய வேலை இதுதான். மனிதர்களாக இருக்கக்கூடியவர்கள் அந்த ஷைத்தானுடைய பேச்சை, அந்த துரோகியுடைய பேச்சை கேட்டு அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு எப்படி தெரியுமா அவன் திசை திருப்பினான்?